Welcome to Easy Way Mathematics channel. Welcome to Easy Way Mathematics Unit 1 Relation and Function Exercise 1.1ல 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதாவது ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, சி செட், அதாவது ரெண்டு செட்டு ஏபியும் செட் ஃபில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு செட்டு இருக்குது. அது வந்து ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பருக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 2ஆக இருக்கும். அப்போது நம்ம ஏ செட்டை எப்படி டிவி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு 0,1, அதாவது லெஸ் தேன் 2னா 0,1. பி செட் எப்படி எழுதலாம்னா இந்த கண்டிஷன் படி ஒன்னோட பெரிய நம்பராக இருக்கணும், 4 வரை இருக்கலாம். அப்போது 2, 3, 4 எழுதணும், நேச்சுரல் நம்பராக இருக்கனால. சின்னு சொல்லக்கூடியது 3,5. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பி யூனியன் சி, பி யூனியன் சின்னு சொல்லக்கூடியது பியையும் சியையும் கம்பைன் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா 2, 3, 4, 5. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ்னா ஏயோ ஃபஸ்ட் எழுதுகிறோம், 0,1 கிராஸ் பி யூனியன் சி, பி யூனியன் சினா 2, 3, 4, 5. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு கிராஸ் பண்ணணும். 0 வச்சு கிராஸ் பண்ணும்போது என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5. அதே மாதிரி 1 வச்சு கிராஸ் பண்ணுறோம். 1,2, 1,3, 1,4, 1,5. மொத்தம் 8 எலிமெண்ட் இருக்கணும். இங்கே 2, இங்கே 4. அப்போ 2 4s are 8. 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட் இருக்குது. சரிங்களா? இது இக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போது ஏ கிராஸ் பி நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 02 03 04 12 13 14. அது மாதிரி ஏ கிராஸ் சி 03 05 13 15 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் யூனியன் எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம யூனியன் எடுக்கிறோம். இப்போது யூனியன் எடுக்கும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். காமன் எலிமெண்ட்டு எங்கே இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரே ஒருக்கா எழுதினா போதும். இப்போ காமன் எலிமெண்ட் வந்து இந்த இருக்குது, இந்த ரெண்டுக்கு பதிலாக 1 எழுதினா போதும். அதே மாதிரி காமன் எலிமெண்ட்டு வேறு 1,3, இந்த ரெண்டுக்கு பதிலாக 1 எழுதணும். மீதியெல்லாம் கம்பைன் பண்ணிடும். 0,2, 0,4, 1,2, 1,4, 0,3, அடுத்தது 1,3. இப்போ எத்தனை எலிமெண்ட்? 1 2 3 4 5 6. இனி 2 எலிமெண்ட் இருக்குது. 0,5, 1,5. சரிங்களா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கலாம். ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்று போல் இருக்குது. 02 இருக்குது, 04 இருக்குது, 03 எல்லாம் சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 A cross B union C is equal to A cross B union of A cross C. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் ஃபார்முலா வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம B இன்டர்செக்ட் C கண்டுபிடிக்கிறோம். B இன்டர்செக்ட் C, B இன்டர்செக்ட் Cன்னு சொல்லக்கூடியது Bக்கும் Cக்கும் காமன் வேல்யூ. பியில் வந்து நம்மளுக்கு 2 3 4 இருக்குது, சியில் வந்து 3 and 5 இருக்குது. இப்போ நமக்கு என்ன நம்பர் தான் வரும்னா ஒன்லி 3 ஒத்தி தான் வரும். சரியா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் தான் ஏன்னு சொல்லக்கூடியது நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா
0,1 கிராஸ் 3. இதை கிராஸ் பண்ண போகிறேன். 0,3 1,3. இது வந்து ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் தேர்டாக வச்சுக்கலாம். இதில் ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் வந்து ஃபஸ்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணதான். நம்ம இப்போ ரெண்டுக்கும் என்ன பண்ண போகிறோன்னா இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது 0,3யும் 1,3யும் ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஏ கிராஸ் பிலையும் இருக்குது, ஏ கிராஸ் சிலையும் இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணலாம், இன்டர்செக்ஷன் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 0,3யும் 1,3யும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃப்ரம் 3 and 4 இந்த ஈக்குவேஷன் 4th வச்சுக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் ஆஃப் பி கிராஸ். இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு ஏ யூனியன் பி தெரியணும். ஏயும் பியும் யூனியன் பண்ண போகிறோம். ஏ வந்து 0,1, பி வந்து 2, 3, 4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0, 1, 2, 3, 4 இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ ஏ யூனியன் பி இருக்க கூட சியை வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ யூனியன் பி என்ன இருந்துச்சு, 0, 1, 2, 3, 4 கிராஸ் சி. சி வந்து 3,5. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 10 எலிமெண்ட் இதில் கிடைக்கும். பாருங்கள் என்ன கிடைக்கும்னு. ஃபஸ்ட்டு 0 வச்சு பண்ணுறேன். 0,3. அடுத்தது 0,3, 0,5. அதேமாதிரி 1 வச்சு பண்ணோம். 1,3, 1,5. அதேமாதிரி 2 வச்சு பண்ணுறேன். 2,3, 2,5. அதேமாதிரி 3,3, 3,5. அடுத்தது 4,3, 4,5. சரியா? இது வந்து ஈக்குவேஷன் 5. அதே மாதிரி ஏ கிராஸ் சி வேலையும் பி கிராஸ் சி வேலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ரெண்டுக்கு என்ன பண்ணணும்னா யூனியன் எடுக்கணும். ஏ கிராஸ் சிலேருந்து யூனியன் ஆஃப் பி கிராஸ் சி. ஒரு ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட்டும் கட்டாயம் வந்துடும். 0,3, 0,5, 1,3, 1,5. சரியா? இனி அடுத்தது இந்த எலிமெண்ட்டும் இங்கே உள்ள எலிமெண்ட்லாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். அப்போ கம்பைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ என்ன வரும் நமக்கு 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இது ஈக்குவேஷன் 6 எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரம் 5 and 6 A union B cross C equal to A cross C union B cross C is verified. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?